ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஹெல்தியான ஒரு ப்ரோட்டீன் சத்து நிறைந்த ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறக்கு 1 கப் சாப்பாட்டு அரிசி, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் பச்சை பயிறு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து. நீங்கள் கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த தோசைக்கு தேவையான பொருள் இதான். இப்போ இதை ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் காலையில் தோசை செய்யணும் அப்படிங்கிறதுனால நைட்டே நான் ஊற வச்சுக்கிறேன். இந்த மாதிரி 2-3 டைம் நல்லா கழுவிட்டு மறுபடியும் நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நம்ம ஒரு மூடி போட்டு ஓவர் நைட் அப்படியே ஊற விட்டுறலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா பயிர் எல்லாமே நமக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு தண்ணியை நல்லா ஒட்ட வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகா, 2 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு அப்படியே மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை புளிக்க வைக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் இல்லை. இப்போ இதை அப்படியே தோசை ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதில் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இந்த தோசை நல்லா மெல்லிசாக நீங்கள் ஊற்றினா கூட ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். நமக்கு தோசை டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி தோசை செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ மறக்காமல் அடிக்கடி இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு. இதை மாற்றி போட்டுக்கலாம். அப்படியே பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் பார்த்திங்களா ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருந்து. இதே மாதிரி நம்ம தோசையெல்லாம் ஊற்றிக்கலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதில் பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்புலாம் போட்டிருக்கறதுனால நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நார்மலாக எப்போவும் ஒரே மாதிரி தோசை செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. குட்டீஸ்க்கெலாம் மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை இப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி வச்சு சொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு தேங்காய் சட்னி வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு எந்த சட்னி பிடிக்குமோ அந்த சட்னி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை சாப்பிட்றதுக்கு நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவும் ஒரே மாதிரி தோசை சுட்டு அழுத்து போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். பாய் பாய்.